இன்னைக்கு எப்போதும் போலவே மீன் குழம்பு வைக்காம மசாலா துருவன தேங்காய் நல்லா வறுத்து அரைச்சி தான் மீன் குழம்பு செஞ்சிருந்தேன். அதுவும் மண்பானையில டேஸ்ட் அடி தூள் தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே ருசியா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணணும். ஹாய் 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 வணக்கம். இந்த மண்பானையை நான் ஒரு கேஷன் கேரியில் தான் வாங்கியிருந்தேன். வாங்கினோடனே மண்பானையை நல்லா சீசன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சட்டியில எண்ணெய் சேர்த்துட்டு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன். பிறகு சின்ன வெங்காயம் கருப்பில தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மூடி துருவின தேங்காவையும் சேர்த்து தேங்காய் கொஞ்சம் ப்ரௌன் கலரா வர வரைக்கும் வறுத்துட்டு மீன் கறி மசாலா வரமிளகாய் தூள் மல்லித்தூளை சேர்த்து இந்த மாதிரி வரன்னு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மசாலா எல்லாத்தையும் பிளெண்டர்ல சேர்த்துட்டு அரைச்ச புளி தண்ணியை சேர்த்து மசாலாவை நல்லா நீவா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து சட்டியில நல்லெண்ணெய் சேர்த்து வெந்தயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருப்பிலையை சேர்த்து வதக்கிட்டு தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காவை சேர்த்து கத்திரிக்காவை நல்லா வதக்கிட்டு அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட் நல்லா திக்கா இருக்கிறதால உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சிருந்த மீனை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் குழம்புக்கு யூஸ் பண்றது வவா மீன் தான். மீனை சேர்த்தோடனே குழம்ப லைட்டா கிண்டினா போதும். ஒரு 10 நிமிஷம் குழம்ப நல்லா கொதி வர வச்சு எடுத்தா மீனும் நல்லா வெந்துரும். அதுக்கப்புறம் என்ன நல்ல சுட சுட மண்பானை மீன் குழம்பு ரெடி.